ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜியுமே சேர்ந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அந்த படம் பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான் கருப்பு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சில மாதங்களாகவே வந்து அப்டேட்டுன்னு சூர்யா ரசிகர்கள்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் அப்டேட் வந்துடுது எதுவுமே வந்து தராதான் இருந்தாங்க ஆர்ஜே பாலாஜி டீமு. படத்துக்குமே ப்ரொமோஷன்லாம் எதுவுமே அதிகமாக பண்ணலை. ட்ரைலரை பொறுத்தளவுக்குமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ட்ரைலரை பொறுத்தளவுக்கு ஒரு ஹைப் குறைவாகணும் அப்படின்ற மாதிரி தான் வேணுன்னே பண்ணியிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி மே 14 தான் ரிலீஸ் ஆக தான் இருந்துச்சு இந்த படம். ஆனால் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்னால அன்னைக்கு ரிலீஸ் ஆக முடியாது. நெக்ஸ்ட் இதே தான் வந்து மே 15 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுச்சு. இந்த மாதிரி பல தடைகளை தாண்டி தான் மே 15 அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டேல என்னடா பெர்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரிவ்யூ பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 80% கிட்ட பாசிட்டிவாக இருந்துச்சு. இப்போ தேட்டர்ஸ்லாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 வாரம் கிட்ட ஆக போகுது. ஆனால் இது வரைக்குமே சில இடங்கள்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு தேட்டர்ஸில். இப்போதைக்கு படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 180 கோடி கிட்ட தமிழ்நாட்டில் கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட ஒரு 330லேருந்து 340 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் அஃபிஷியலான அப்டேட் எதுவுமே வரல. நான் ஏற்கனவே கெஸ் பண்ணபடி 330 லைஃப் டைமாக வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வச்சு பார்க்கக்குள்ள ஒரு 350 கோடி தாண்டும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. ஓடிடியில் வரணும் அப்பதான் வந்து நான் இந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த படத்தை வந்து அமேசான் பிரைம் தான் வந்து ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீமிங் ஆகிற மாதிரி வாங்கியிருந்தாங்க. இப்போ எக்ஸ்க்ளூசிவாக ஜூன் 12ஆம் தேதி அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அமேசான் பிரைம் கிட்ட இருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ஃபியூ டேஸில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்காக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோலாம் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல, ஓடிடியில் வந்த பிறகு பார்க்கணும்னா ஜூன் 12 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்.